நம்ம எல்லாருமே செல்வ செழிப்போடு இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அந்த மாதிரி செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னா இந்த குபேர பூஜை செய்கிறது ரொம்ப நல்லது. அது என்றைக்கு செய்யணும் அப்படின்னா, வாரத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு செஞ்சால் ரொம்ப நல்லது. எந்த டைமில் செஞ்சலாம் அப்படின்னாக்கா, ஈவினிங் வந்துட்டு 5 to 7 செய்கிறது ரொம்ப நல்லது. ஏர்லி மார்னிங் உங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக தாராளமாக செய்யுங்க. குபேரருக்கு உகந்த நிறம்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஒரு ப்ளவுஸ் பீட் வாங்கி ஒரு மணப்பலகை மேலே நம்ம அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கோலம் போட்டு ஒரு 9 ரூபாய் நாணயத்தை அந்த கோலத்து மேலே நான் வச்சுருக்க மாதிரியே வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு குபேரர் லக்ஷ்மி வந்து அதில் அமர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் பிரசாதம்னு பார்த்தீங்கன்னா அவல் வைக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை அவல் வைக்க முடியல அப்படின்னா உங்கள்கிட்ட பால் இருந்துச்சுன்னா பால் வைங்க, பால் பாயசம் வைக்கலாம். அவல் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. எப்பொழுதும் போல் எந்த பூஜை செய்ய ஆரம்பித்தாலும் நம்ம வந்து வாசல்லேருந்து ஆரம்பிக்கணும். வெளியில் வந்து துளசி மாடம் இருந்துச்சுன்னா துளசி மாடத்தில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் நிலைவாசலில் 2 விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமுக்கு வந்து விளக்கேற்றுங்க. இந்த மாதிரி 5 ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க. இந்த சவுண்டு வந்து குபேரனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம பூஜை செய்யும் பொழுது நல்லா அந்த காயின் சவுண்டு வர மாதிரி நல்லா நம்ம இந்த ஸ்லோகம் சொல்லிக்கோங்க. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு 5 ரூபாய் நாணயமாக வந்து நம்ம வந்துட்டு ஒரு பிளேட்டில் வைக்கும் பொழுது நல்ல சவுண்டு வரணும். இதே மாதிரி 108 தடவை இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்துட்டு இந்த அழகாபுரி அரசை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு 108 போற்றி இருக்குது, குபேரர் போற்றி, அதையும் சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். நம்மளுடைய விருப்பம் இதையும் சொல்லிக்கலாம், அதையும் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் கனகதாரா சோஸ்திரம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உண்மையாலுமே ரொம்ப அற்புதமானது. கண்டிப்பாக அதையும் செஞ்சு வழிபாடு பண்ணுங்கள். தொடர்ந்து செய்யணும். உங்களால் வந்துட்டு 48 நாள் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. இல்லை வாரத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமை 9 வாரம் செய்கிறது ரொம்ப விசேஷமானது. 21 வாரம் செய்யலாம். நம்மளால் எவ்வளோ முடியுமோ கண்டிப்பாக செய்யலாம். செஞ்சு பலனடைஞ்சவங்க இந்த பூஜையை விடவே மாட்டாங்க. வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த பூஜை தவறாமல் செய்யுங்க. 5 to 7 டைமு செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். நான் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தொடர்ந்து இந்த பூஜை செய்யுங்க. செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.